ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இங்க நான் எந்த பிராண்டையோ, இல்ல எந்த அந்த கிரீம் நேம்ஸையோ ப்ரமோட் பண்றதுக்காக இத பண்ணல. எந்த அட்வர்டைஸ்மென்ட்டும் கிடையாது. நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைச்சது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னோட ஸ்கின் எப்படி சேஞ்ச் ஆனது, அத யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். இங்க நான் எந்த பிராண்டையும் ப்ரமோட் பண்ணல. எதுக்கான அட்வர்டைஸ்மென்ட்டும் கிடையாது. ஆக்சுவலா என்னோட முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னா, ஜஸ்ட் ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ணிட்டு, அது மேல பவுடர் அப்ளை பண்ணிட்டு போறது தான். அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ ஒரு 7 to 8 மந்த்ஸா தான் இத நான் யூஸ் பண்றேன். அதுவும் எதனாலனா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் உனக்கு அன்ஈவன் டோனா இருக்கு. ஃபேஸ் பிம்பிள்ஸ் இல்ல, ஆனா அன்ஈவன் டோனா இருக்கு" அப்படின்னாங்க. அப்பதான் நான் நோட் பண்ணேன். இந்த இந்த இதெல்லாம் இந்த ஸ்கின் இங்க 2 கன்னத்தையும் கம்பேர் பண்ணும்போது, இங்க, இங்க 3 இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்கா இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால தான் டெர்மடாலஜிஸ்ட்ட விசிட் பண்றதுக்கே பிளான் பண்ணேன். ஆக்சுவலா இப்ப நான் எந்த மேக்கப்புமே போடல. ஜஸ்ட் குளிச்சுட்டு ஹேர மட்டும் டைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான். ஃபேஸ்ல எந்த இதுவுமே போடல, எதுவுமே பண்ணல. மேபி நீங்க நினைக்கலாம் நான் ஏதாவது போட்டிருக்கேன்னு. ஆ, வெறும் லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணேன் கொஞ்சமா. அதுவுமே இப்போ ரீசெண்டா நான் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்தனால கொஞ்சம் லைட்டா பேட்சியா தெரியுதுங்கிறதுக்காக அந்த லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். மீதி எதுவுமே அப்ளை பண்ணல. காட்டுறேன் பாருங்க என் ஸ்கின்னை. இங்க பாருங்க க்ளோஸ் அப்ல தெரியுதா? மேபி நான் வாட்டர் அப்ளை பண்ணி காமிச்சா நீங்க பிலீவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எதுவுமே அப்ளை பண்ணல. மேபி நீங்க கேட்கலாம், நான் ஐப்ரோ பண்ணியிருக்கேன், ஐலைனர் போட்டிருக்கேன், காஜல் போட்டிருக்கேன். இது எல்லாமே என்னோட பெர்மனன்ட் டாட்டூஸ். நான் எதுவும் அப்ளை பண்ணல. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேபி இந்த பெர்மனன்ட் மேக்கப் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்க. என்னென்ன அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், எவ்வளோ காஸ்ட், லாங் லாஸ்டிங் எவ்வளோ, அதுவும் கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ண சன்ஸ்கிரீன் பற்றி பார்ப்போம். இதுதான் ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன். இதுதான் எனக்கு என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ணது. இந்த சன்ஸ்க்ரீனுமே சரி, எந்த ஸ்கின்னுக்கு வேணாலும் சூட் ஆகும். சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். இந்த மாய்ஸ்சரைசர் மேலே இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகும். காட்டுறேன் பாருங்களேன். அதே மாதிரி இப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு காட்டுறேன். இந்த சன்ஸ்க்ரீனுமே ஆக்சுவலி நான் அடுத்த சைஸ் வாங்கலான்னு, ஏன்னா ஆக்சுவலி நான் 2 டியூப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு பெரிய சைஸ் கிடைக்கல ஆன்லைனில். அதனால தான் நான் சின்ன டியூப் வாங்கிட்டு இருக்கேன். சன்ஸ்க்ரீன் பாருங்கள், 2 பீனட் சைஸ். சன்ஸ்க்ரீன் எப்பொழுதுமே மாய்ஸ்சரைசரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதுவும் சேம் தான் எல்லா இடத்துலையும். இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. சாஃப்டாக அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசரும் இதுவும் சேர்ந்து அப்படியே திரி திரியாக வர ஆரம்பிச்சிடும். சாஃப்டாக ஜஸ்ட் பேருக்கு நீங்கள் ஸ்கின்னை டச் பண்ணுறீங்க, அது மாதிரி சாஃப்டாக கொடுங்க.
லைட்டாக மசாஜ் மாதிரி இது பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட டேன் ரிமூவல் நல்லா கண்ட்ரோலாக தெரியுது. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்களேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தெரியுதா? ஷைனியாக இருக்கும். ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக தெரியும். இதோட அளவு பாருங்கள். என்னோட கையை வச்சு காட்டுறேன், மேபி உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ என்ன சைஸுன்னு. இவ்வளோ தான் இருக்கும். இது ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 805 ரூபா. அதே மாதிரி நான் நிறைய சன்ஸ்க்ரீனில் பார்த்தது எஸ்பிஎஃப் எல்லாருமே மெஜாரிட்டி 50 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எஸ்பிஎஃப் 55. அதே மாதிரி பிஏல வந்து ++. இதோட டெக்ஸ்சர் பற்றி சொல்லணும்னா நல்லா திக்காக இருக்கும். என்னோட மாய்ஸ்சரைசரை கம்பேர் பண்ணும்போது இது டபுள் ட்ரிபிள் டைம் திக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகும் அந்த மாய்ஸ்சரைசர் மேலே. நீங்கள் ஈவன் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல, நல்லா பிளெண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மேலே சப்போஸ் நீங்கள் வெறும் பவுடர் மட்டும்தான், என்ன மாதிரி பவுடர் மட்டும்தான் போடுற ஆளாக இருந்தால் எந்த பவுடர் வேணாலும், பாண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த பவுடராக இருக்கட்டும், கொஞ்சமாகவும் அப்ளை பண்ணலாங்க. நிறையா வேணும், நிறையா அப்படியே அப்ளை பண்ணுங்க, சூப்பராக பிளெண்ட் ஆகும். உடனே அப்ளை பண்ணலாம் பவுட்ரு. அதே மாதிரி நீங்கள் மேக்கப் போடுற ஆளாக இருந்தால் காம்பேக்ட் பவுடர் பேஸ்டாகவும் இருக்கட்டும் இல்லை லிக்விட் பேஸ்டாகவும் இருக்கட்டும், எது வேணாலும் இது மேலே நீங்கள் போட முடியும். எதில் வேணாலும் இது நல்லா பிளெண்ட் ஆகும் இது மேலே அப்ளை பண்ணும்போது. வெளியில் போனேன்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இப்படியே போட முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஆயிலி லுக் மாதிரி இருக்குல்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா பாண்ட்ஸ் பவுடர் இல்லை எந்த பவுடர் என்கிட்ட இருக்கோ அதை இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் இந்த ஆயில் லுக் தெரியாது, ஆனால் நல்லா ஷைனியாக இருக்கும் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம். இப்போது இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் இப்போ வெளியில் போகிறேன். முன்னெல்லாம் நான் என்ன பண்ணணும், தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தான் வெளியில் போக முடியும். ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை. எந்திரிச்சோன்னே ஜஸ்ட் கழுவிட்டு நான் பால் வாங்க போகிறேன்னா எதுவும் அப்ளைலாம் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வருது இதெல்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு 1 வீக் அப்ளை பண்ணிட்டு இல்லை ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஷைனிங் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் மேஜிக் ப்ராடக்ட் கிடையாது உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். ஒரு 1 வீக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், மைனர் டிஃப்ரென்ஸ் தெரியும். வைல் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 மந்த் ஃபுல்லாக எந்த கேப்புமே விடாமல் அப்ளை பண்ணுங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இவ்வளோதான் கைஸ் என்னோட ஸ்கின் ட்ரிக், நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு. தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ்னு? உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.